இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன். சரிங்களா? கண்டிப்பாக போய் எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க. ஏப்ரல் 23 வேலைக்கிழமை வருது. அன்னைக்கு எப்படியும் வந்து லீவு கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட் லீவு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே லீவாக தான் இருக்கும். கண்டிப்பாக போய் உங்களுக்கு பிடிச்ச கட்சியில் போய் நீங்கள் ஓட்டு போடுங்க. சரிங்களா? ரிசல்ட் வந்து மே 4 சரிங்களா? அதுலேருந்து ஒரு 10 நாள், ஒரு 11 நாள். சரிங்களா? மே 4 வந்து யாரு வந்து புது சீஃப் மினிஸ்டர், புது சிஎம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால வந்து ஏப்ரல் 23 எலெக்ஷன் டேட்டு. சரிங்களா? மே 4 வந்து ரிசல்ட். மே 4 வந்து திங்கக்கிழமை வருது. சரிங்களா? அதனால வந்து ஒரு 10 நாளே ரிசல்ட் வந்துடும். கண்டிப்பா யார் வின் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அது மாதிரி இந்த ஒரு மாசத்துல நீங்க எங்கேயாவது வெளியூர் டிராவல் பண்றீங்கன்னா அமௌண்ட் எதுவுமே வந்து எடுத்துட்டு போகாதீங்க. கோல்டோ சரி, அமௌண்ட்டோ சரி, எங்கேயுமே கார்ல ஒரு பக்கத்து ஊருக்கோ ஒரு லாங் டிரைவோ போகும்போது அமௌண்ட் வந்து ஒரு 50,000 மேலே வந்து எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணுவாங்க கண்டிப்பா. அப்படி நீங்க அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால முக்கால்வாசி பேர் வந்து இந்த டைம்ல யாருமே வந்து அமௌண்ட் வந்து வெளியூருக்கு போகும்போது எடுத்துட்டு போக மாட்டாங்க. யாருமே போகும்போது எடுத்துட்டு போகாதீங்க. சரிங்களா? பெரிய அமௌண்ட் யாருமே வந்து இந்த டைம்ல கார்ல டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போகாதீங்க. கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க.